சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி பொதுவாகவே ஒரு தேளுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராவுகாலம் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா தேளு காட்டில் தான் வாழும். ராகு கேதுனாவே காடு தான். அப்போ விருச்சிக ராசிக்காரங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. வீட்டுக்காக கஷ்டப்படணும், இல்லை நாட்டுக்காக கஷ்டப்படணும். யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்புனா உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை பருவம், டீனேஜ் குழந்தை பருவத்தில் நல்லா படிக்கணும்னு சொல்லக்கூடிய தருணத்தில் படிப்பீங்க. லா படிப்பீங்க, அட்வொகேட் படிப்பீங்க, ரெண்டுமே ஒன்று தான். டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பீங்க. நிறைய காவல்துறையில் இந்த ஜாதகங்கள், பெண் ஜாதகங்களே நிறையாவே இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷ காலமாகவே நீங்களும் கஷ்டப்பட்டவங்க தான், நஷ்டப்பட்டவங்க தான். 2025க்கு முன்னே சொல்கிறேன், பல அவமானங்களும் அவப்பேரும் பட்டவங்க தான். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் இருதாரத்து தோஷமும் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் இருக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு படிப்போ வேலையோ நிறைய செய்வீங்க. சினிமாக்கார ஜாதகம்னு சொல்லலாம். ஆனால் இருந்திருந்தாலும் விருச்சிக ராசியில் ஏமாற்றம் தான் நீங்கள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க. ஆணும் பெண்ணும் படித்த படிப்புக்குண்டான வேலைகள் அமையாது. அந்த அமையாத டிப்ரெஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஆனால் விருச்சிக ராசியில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் மோகமானவங்கள் தான். குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அந்த மோகங்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் அதுக்கப்புறம் தான் தெய்வ அனுகிரகமே கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கும் தான் யோகம். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல பலமாக இருக்கக்கூடிய தருணத்தில் படிக்கிற பிள்ளைங்களுடான படிப்பு இனிமே நல்லா இருக்க போகுது. காலதாமதமாக திருமணங்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளுடைய ஆண்களோ பெண்களுக்கோ சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. போதுண்டா சாமி பட்ட துன்பம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனைவிமார்கள் நிறைய விரயம் பண்ணுவாங்க. விருச்சிக ராசியில் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி நிறைய விரயம் பண்ணுவாங்க. அந்த விரயத்துக்கு நீங்கள் மண்ணையும் விற்கணும், பொண்ணையும் விற்கணும். இது விதி. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு உடலில் ஒரு நோய் வந்திருக்கும். அந்த நோய்க்கு நீங்கள் விரயம் பண்ணணும். இதுவும் ஒரு நோய் மாதிரி தான். பிள்ளைங்களுடைய படிப்புக்கு விரயம் பண்ணாலும் நோய் தான். மனைவியோடைய விரயத்துக்கு சொத்து சொகத்தை கொடுத்தாலும் விரயம்தான். பொதுவாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் விரயத்தில் தான் கொடுத்துருந்துருக்காரு இத்தனை வருட காலமாகவே. இனிமே தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. பட்ட துன்பங்கள்லாம் விலகி போச்சு. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் யோகம், சனி பகவானுடைய பெயர்ச்சியும் யோகம், ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சியும் விருச்சிக ராசிக்கு தான் யோகம். காலதாமதமாக திருமணம் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணங்கள்லாம் 2025க்கு மேலே நடக்க போகுது. சீக்கிரத்தில் குழந்தைய பெற்றுருவீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய தருணம் நீங்கள் தான். ஆன்மீக ஈடுபாட்டில் இன்றைக்கி ருத்ராட்சம் நிறையா போடக்கூடிய தருணமும் நீங்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்துக்கு தீர்த்த யாத்திரைகள் நிறையா போகணும்னு சொல்லக்கூடிய தருணமும் நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வடபழனி முருகன் தான். ஆனால் அதுக்கும் சக்தி வாய்ந்தவர் அகோர வீரபத்திரர். அந்த அகோர வீரபத்திரர் எங்கெங்கே சிவன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வீரபத்திரருக்கு தனியாக ஒரு சிலை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். அவரைத்தான் நீங்கள் வழிபடணும். இழந்த சொத்து சுகங்கள், இழந்ததை மீட்டு தரக்கூடிய அமைப்பு, கடன் நோய் வறுமை பயத்தில் மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி வடபழனி ஆண்டவன் முருகனுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வாங்க, சாமியை நல்லா பார்த்துட்டு என்னுடைய துன்பங்கள் இடையூறுகள் விலகணும் முருகான்னு வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும். உண்மையாலுமே ஒரு தெளிவான அமைப்பு, ஒரு கிடைக்கும். நஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பிராயத்தம் தேட முடியாது. நிறைய இழப்பத்தான் சந்திச்சுருப்பீங்க. இந்த இழப்புகள்லேருந்து மீள்றதுக்கு இது ஒரு சூட்சம வழிபாடு. அங்கே இங்கேன்னு அலைய வேண்டாம்.
தனக்கு இப்படி பிரச்சனை இருக்குங்கிட்டு ஜோதிடர் கூட நீங்கள் நாட வேண்டாம், நோய் நொம்பலத்துக்கு கூட அலைய வேண்டாம், சட்ட சிக்கல்களுக்கு அலைய வேண்டாம். ஒரே ஒரு நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும். என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவை இருக்கோ, அந்த தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த முருகர் அங்கே இருக்கார். இப்படி முறையான வழிபாடுகளை இனி வரும் காலத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கஷ்டம் 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 கஷ்டப்பட வேண்டாம். தெய்வத்தை பிடிக்கக்கூடிய நாட்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கோயிலுக்கு போனாலே போதும். உங்கள் வாழ்க்கையுடைய தன்மைகள் மாறக்கூடிய நேரம் உண்டு. விருச்சிக ராசியில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இடையூறுகள், இன்னல்கள், அவமானம், அவப்பேறுகள் ஏற்படக்கூடிய தருணம் 2025க்கு முன்ன வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு ஆன்மீக தன்மையை பிடிச்சிக்குங்க. அகோர வீரபத்திரரை பிடிங்க. எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த மாதிரி தன்மையோடு இருந்து முருகனை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உங்கள் ராசியில் இருக்குது. கஷ்டப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே அடைய முடியாது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் எந்த தொழிலையுமே செய்ய முடியும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலனா பிடிச்ச வேலையை பார்த்துக்குங்க, கிடைச்ச வேலையை பார்த்துக்குங்க. அந்த வேலைகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். நீங்களும் பாசம் இருக்கும், ஆனால் அந்த பாசத்துக்காக கண்ணீர் தான் ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு. போதும், இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட துன்பமெல்லாம் போதும்யா, இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சூட்சமத்தோட வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தர்களை பிடிங்க, மகான்களை பிடிங்க, இப்படி ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிங்க. திக்கத்தவனுக்கு தெய்வந்தான் தோண, ஆனால் தேவதைகளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் தெய்வத்தையே பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுபட முருகன் கோயில் போனாலும் சரி, எந்தெந்த ஊரில் எங்கெங்கே முருகன் கோயில் இருந்தாலும் சரி, வடபழனிக்குன்னு தனி சக்தி இருக்குது. ஒரு அரை முழம் செவ்வரளி வாங்கிட்டு போனாலே போதும். அதனால் மாற்றம் ஏற்படணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாகிடும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல், காடு, மலை, நிலம் இவங்களெலாம் நம்ம வணங்கணும்.
ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும், மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை, இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.